நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் நாய்கள் கருத்தடை மையம் அமைக்கப்படும் என சென்னை மேயர் பிரியா அறிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். 15 மண்டலங்களில் நாய்கள் கருத்தடை மையம் அமைக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் 15 மண்டலங்களிலும் தலா ஒரு நாய்கள் கருத்தடை மையம் தொடங்கப்படும் என சென்னை மேயர் பிரியா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், சென்னை மேயர் பிரியா மேலும் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம். சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாதாந்த மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மாமன்ற 61வது மாமன்ற உறுப்பினர் பாத்திமா பேசும்போது தெருநாய்களோட தொல்லை அதிகமாக இருக்கிறது எனவும், குறிப்பாக 1,80,000 தெருநாய்கள்ல சுமார் 27% நாய்களுக்கு மட்டுமே செய்திருப்பதாகவும், இதனால் நாய்களுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை மாமன்ற கூட்டத்தில் முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த மேயர் பிரியா, நாள் ஒன்றுக்கு 3000 தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்படுகிறது எனவும், டிசம்பர் மாதத்துக்குள்ளாக ஒவ்வொரு மண்டலங்களையும், குறிப்பாக சென்னையில 15 மண்டலங்கள் இருக்கிறது, இந்த 15 மண்டலங்களிலும் தலா ஒரு கருத்தடை மையம் அமைக்கப்படும் என மேயர் பிரியா பதிலளித்திருக்கிறார். சென்னையில தொடர்ச்சியாக திருநாய்களுடைய தொல்லை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு மண்டலத்திலும் டிசம்பர் மாதத்துக்குள்ளாக ஒரு கருத்தடை மையம் அமைக்கப்படும் என மஞ்சய மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.